அவருக்கு லவ் யூ தான். ஏன்னா பயங்கரமாக என்னை ஃபஸ்ட்லேருந்தே ஒருத்தர் நம்புறாருன்னா அது வந்து அசோக் உதர் தான். அது வந்து தேங்க்யூ பிரதர், லவ் யூ பிரதர். ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் பயங்கர கான்ஃபிடண்ட்டாக, பிரதர் எனக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்பார், இது ஓகேவா அப்படின்னு கேட்பார், உங்களுக்கு இது போதுமா அப்படின்னு கேட்பார். எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. இல்லைன்னா பரவாயில்ல மறுபடியும் இன்னொரு வாட்டி பண்ணுறேன் பிரதர் அப்படின்னுவார். அது சூப்பராக இருக்கும். ஒருத்தர் நான் ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுறேன்ல ஒரு டைரக்ஷனாக, அது வந்து அது பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு மறுபடியும். ஆனால் பயங்கர சூப்பர். தேங்க்யூ பிரதர், நம்ம உள்ளே வந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதுக்கப்புறம் சார், எங்கள் ப்ரொடியூசர் இல்லை சார், கணேஷ்மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அது வார்த்தையாகவும் இல்லை. இது மாதிரி எனக்கு பெரிய கடமை இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப பயமாக தான் இந்த படம் பண்ணேன். எனக்கு ஏன்னா நான் ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுறேன், நான் கரெக்டாக பண்ணுறதன் மூலிமா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு நான் வந்து கரெக்டாக பண்ணோம். அதனால தான் எனக்கு அது வந்து திருப்பி ரஞ்சித் வந்து அது அங்கேருந்து வந்ததால தான் எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். வெளியே போய் பண்ணுறப்போ இன்னும் பயங்கர ப்ரெஷர் எனக்கு. நான் கரெக்டாக பண்ணலையானா என்ன மாதிரி ஒரு 4 பேர் வெளியே வர முடியாது. அதுவும் கதை, நான் என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கிறேன், அந்த கண்டென்ட்டை ஒழுங்காக கமர்ஷியலாக எடுத்துன்னு போய் சேர்க்கணுன்றதுமே இன்னொரு பெரிய காலாக இருக்குது நம்மளுக்கு. அப்போது வந்து எனக்கு பயங்கர நேச்சுரலாக பயங்கர பயமாகவே இருந்துச்சு எனக்கு. அது ஒழுங்காக பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துடணும், அது எப்படி போய் மக்களாண்ட ரீச் ஆக போகுது அப்படின்ற பயங்கரமான பயம் இருந்துச்சு. அது எங்கே போச்சு அப்படின்னா, நான் அரக்கோணம் போனேன் படம் பார்க்குறதுக்கு. அந்த தியேட்டர் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அங்கே. அந்த அம்மாங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து என்னென்ன சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. எப்பா நீங்கள் இப்படியே படம் பண்ணுறா, அவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க உள்ள. இங்கே வந்து எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது இதே மாதிரி படம் பண்ணு, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நிறைய ஜனம் வராங்க போடுறா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது. அப்புறம் அங்கே நான் நம்பின அந்த மக்கள், ஓகேங்களா, இந்த ஊர் மக்கள் என்னென்னா, நான் அந்த ஊரில் தான் போய் ஷூட் பண்ணேன். அந்த இடத்துல எல்லாமே எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க, அந்த ஊர் மக்களுக்கு. அப்புறம் என் ஃபேமிலிக்கு நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. அதோட அதுமாரி ரஞ்சித் வந்து எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். எனக்கு நான் கரெக்டாக சொல்லலைன்னா ரஞ்சித்தோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து இது இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நான் எழுதி எனக்கு பண்ணோம் அப்படின்றது ஒரு பேக் போன் தான் எனக்கு. ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ரஞ்சித் தான் வந்து சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது தான் நான் வந்து அந்த எவ்வளோ பெரிய இறுக்கத்தில் இருந்தனோ நான் வெளியே வந்தேன். நான் அந்த ஃபஸ்ட்டு அது சொல்கிறது தான் எனக்கு, ஓகேடா நீ நல்லா பண்ணிட்டுடா அப்படின்னப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. நான் இந்த கதை எழுதுகிறப்போ ஒன்று மட்டும் நம்பினேன், என்னென்னா இந்த மக்களாண்ட ஒரு பயங்கரமான அன்பு இருக்குங்க. அந்த அன்புக்குள்ளே தான் எல்லா கேரக்டரும் உள்ளே போகணும்னு நினச்சினேன். யாரோட நெகட்டிவ் ஷேடுமே நான் பார்க்கவே கூடாதுன்னு யோசிச்சுனே இருந்தேன் நான். அது யாரும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவ் ஷேடு இருக்குது, ஆனால் அந்த நெகட்டிவ் ஷேடு தொடவே கூடாதுன்னு நினச்சேன் நான். அங்கே இல்லாமல் அவங்களோட ஒரு பயங்கரமான அன்பு இருக்கும். வாங்க நம்ம உட்காரலாம், நம்ம உட்காந்து பேசலாம், ஒன்றா ஆகலாம். நம்ம வேற ஒரு விஷயம் இருக்குது நம்மளுக்கு எதிராக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம கொஞ்சம் தப்பாக சொன்னாலுமே அது வேற ஒன்றா ஆகிடும் அது. அப்போது அது அந்த ப்ரெஷருக்குள்ளே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகிடுச்சின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அது நான் ஒழுங்காக வேலை செய்யணும்னு நினச்சேன். அது என்ன ஆகும், அதோட ரிசல்ட்டு பற்றியெல்லாம் நான் பெருசாக யோசிச்சுனான்னு தெரியல. ஆனால் ரொம்ப கிளியராக ஒரு வேலையை ஒழுக்கமாக பண்ணோம் அப்படின்ட்டு நான் யோசனை இருந்தேன். எனக்கு கொடுத்த வேலையை ரொம்ப ஒழுக்கமாக வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு யோசித்தேன். அப்புறம் சக்தி சார் மறந்துட்டு நான் இதை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண சக்தி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். போய் ரீச் ஆகுது அதை ஏற்றுக்கின மக்களுக்கு பயங்கர நன்றி. அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ.